ஓகே, கண்டினியூ பண்ணிடுறேன். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரீச் லெவல், அந்த லெவல்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் இம்பேலன்ஸை நெக்ஸ்ட் மார்க்கெட்டோடைய வேல்யூ எப்படி பேலன்ஸ் பண்ணுங்கிறது தான் நம்ம ட்ரேட் வைஸில் பார்ப்போம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் இம்பேலன்ஸுங்கிற கான்செப்ட் வைஸில். ஓகேங்களா? மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரீச் ஏரியாவை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ப்ரைஸ் ரீச் ஏரியானா என்ன? ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணி சொல்ல. ஓகே, எல்லாருமே பிஸி தான். ஸோ மைக் ஆன் பண்ண வேணாம், நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரைஸ் ரீச் லெவல்னு சொல்லும்போது ஒரு வால்யூம் ப்ரைஸ் வைஸில் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலரான ப்ரைஸை ரீச் பண்ணுறாங்க. பட் அங்கே ப்ரைஸால் க்ளோஸ் வைக்க முடியல, அகைன் அண்ட் அகைன் ப்ரைஸ் வைஸ் ட்ராப் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம்? ப்ரைஸ் ரீச் ஏரியான்னு சொல்கிறோம். அந்த லெவலில் ப்ரைஸ் க்ளோஸ் வைக்க மாட்டாங்க, பட் அந்த லெவலில் ப்ரைஸ் போய் ரீச் பண்ணியிருப்பாங்க. 1 மினிட் சார்ட்டில் நம்ம அதை அனலைஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், இந்த லெவலில் நம்ம பார்க்குறோம் ஒரு சப்போர்ட் லெவல், தென் நமக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ரெசிஸ்டன்ஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இது வரைக்கும் வந்து ரீச் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த லெவலுக்குள்ளே என்ன பண்ணலை, வால்யூம் க்ளோஸ் வைக்கல. ஸோ ப்ரைஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸில் இல்லை. ஸோ இது நம்ம இம்பேலன்ஸ் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? லோவர் சப்போர்ட் லெவல்னு சொல்லும்போதும் அதே மாதிரி தான். ப்ரைஸ் ரீச் பண்ணிவிட்டு க்ளோஸ் வைக்காத ஏரியாஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் ரீச்ட் சப்போர்ட் லெவல் இம்பேலன்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டில் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஒரு கேண்டிலுடைய வால்யூம். ப்ரைஸ் எங்கே இருக்குது? பாடி லெவலுக்குள்ளே இருக்குது. இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நம்ம விக்குன்னு சொல்கிறோம். பையருக்கான ப்ரைஸ் வேல்யூ இந்த லெவல் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் நமக்கு ஓப்பன் ஆகுது, 10 ரூபாய்க்கு ஒரு ப்ரைஸ் இவங்க நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸ் நமக்கு ஹையரை ரீச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேல்சிக் மேலே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ரெஷர் குயிக்காக மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்து முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 ரூபாயில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் எண்ட் ஆஃப் த டைம் எதில் க்ளோஸ் வைக்குது, ஒரு 15 ரூபாயில் க்ளோஸ் வைக்குது நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா ப்ரைஸ் இருக்கக்கூடியது இந்த ஒரு கேண்டில் வால்யூமுக்குள்ள. அப்போ இந்த விக்குங்கிறது எதை நமக்கு மென்ஷன் பண்ணுதுன்னா, ப்ரைஸ் 20 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு, ரீச் பண்ணியிருக்கு. பட் 5 ரூபாவை மார்க்கெட்டால் க்ளோஸ் வைக்க முடியாமல் 5 ரூபாய் ட்ராப். அதாவது செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஹையரில் இருக்கும். செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர் ஹையரில் இருக்கிறதுனால ப்ரைஸ் என்ன ஆகுது, ட்ராப் ஆகி 5 ருபீஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. பட் 5 ருபீஸை மார்க்கெட்டால் க்ளோஸ் வைக்க முடியல, மார்க்கெட் என்ன ஆகுது, ட்ராப் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு ப்ரைஸ் ரீச் ஏரியான்னு சொல்கிறோம். அப்போ ரீச் பண்ண ஏரியாவை மார்க்கெட் நெக்ஸ்ட் க்ளோஸ் வைக்கிறதுக்கு, ஒரு ஹையர் டு லோவர் மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறதுக்காக நம்ம அடுத்தடுத்து எப்படி கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம், தென் அடுத்தடுத்து மார்க்கெட்டுடைய கண்டினியூஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறோங்கிறது தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் இம்பேலன்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் லெவலை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சொல்கிறேன், கண்டினியூஷன் ப்ரைஸ் வராங்க, டைரெக்டாக பையருக்கு சேஞ்ச் ஆகுது, சப்போர்ட் லெவல். தென் பையருடைய கண்டினியூஷன், டைரெக்டாக ப்ரைஸ் செல்லருக்கு சேஞ்ச் ஆகுறாங்க, ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சிம்பிள் தான். ஃபைண்ட் அவுட் பண்ணுற விஷயத்தில் ரெக்டாங்கிள் போட்டு நீங்கள் ட்ரா பண்ணிடுவீங்க அந்த ப்ரெஷர், அதாவது ப்ரைஸ் ரீச் பண்ண அந்த லெவலை நம்ம ரெக்டாங்கிள் போட்டு ட்ரா பண்ணிவிடுவோம். ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லோவரில் ட்ரா பண்ணிக்கிறேன், சப்போர்ட் லெவலில் ட்ரா பண்ணிக்கிறேன், சப்போர்ட் லெவலில் ட்ரா பண்ணிட்டேன். தென் அதை அப்படியே காப்பி பண்ணி ரெசிஸ்டன்ஸில் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது ஒரு லோவர் டு ஹையரில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் இம்பேலன்ஸ் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீச் ஏரியாஸை ரெக்டாங்கிள் போட்டு ட்ரா பண்ணியாச்சு. கரெக்டாக? இன்னும் நெக்ஸ்ட் ஒர்க் என்ன, மார்க்கெட்டில் எந்த வேல்யூ ஹையர் வேல்யூவாக ட்ராப் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுவோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் லெவல் ப்ரைஸ் கன்சாலிடேட்டில் இல்லாமல் ஓவரால் ஒரு மூவிங்கில் இருக்குது, மொமெண்டம் வைஸில் இருக்குது, கண்டினியூஷனில் இருக்குங்கிறது நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது? மார்க்கெட் செல்லருடைய ப்ரைஸை கொண்டுட்டு வருது, செல்லருடைய ப்ரைஸ் ப்ராப்பராக இம்ப்ரூவ் ஆகுது, பையர்ஸ் வேல்யூஸில் இருக்கக்கூடிய ஃபைட்டிங் கேண்டில்ஸாக இருக்காங்க, பையரால் மார்க்கெட்டை கண்டினியூ பண்ண முடியலைங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? செல்லருடைய கேண்டில் 6ல் என்ன இருக்கும், கண்டினியூஷன்ஸ். அவனுக்குமே கிடைக்கல அந்த மாதிரி. சுபாக்கு அவ அந்த ஏசி பார்த்தா அதெல்லாம் ரொம்ப ரேட் சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தா ரூம் நல்லாவே இல்ல. ஓகே, ஏசி அப்புறம் வாங்கிக்கலாம். சரி, அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் இம்பேலன்ஸை மார்க்கெட் அடுத்தபடியாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹோல்டிங் ஏரியாவை ஃபார்ம் பண்ணாமல், அதாவது கன்சாலிடேட்டை ஃபார்ம் பண்ணாமல் ஒரு கண்டினியூஷனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? செல்லர்னா செல்லர் கண்டினியூ பண்ணணும், செல்லருடைய வேல்யூஸ் கண்டினியூ பண்ணும்போது பையருடைய ப்ரைஸ் கண்டினியூ பண்ணக்கூடாது. கரெக்டா? அப்போது
ஒரு இம்பேலன்ஸ் ஏரியா நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய பிரைஸ் கண்டினியூஷன் யாருக்கு வேலிடா இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பிரைஸ் இம்பேலன்ஸை நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிரைஸுக்கு நெக்ஸ்ட் யாரு வேல்யூபிளான கண்டினியூஷன் கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்ப இங்க கண்டினியூஷன் யாருக்கு வேல்யூவா இருக்கு? யாருக்கு வேல்யூவா இருக்கு? செல்லர் தான் ப்ரோ. எஸ். அப்ப செல்லருக்கு வேல்யூ அதிகம். செல்லர் சைடுக்கு பிரைஸ் வேல்யூபிளா இருக்குன்னு சொல்லும்போது அங்க பிரைஸ் கண்டினியூஷன் ப்ராப்பரா இருக்கு. அப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணுவோம்? சப்போர்ட்ல இருக்கக்கூடிய பிரைஸ் இம்பேலன்ஸை மார்க்கெட் பேலன்ஸ் பண்றதுக்காக ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து ட்ரேட் என்ட்ரிஸ் எடுக்க ஆரம்பிப்போம். அப்போ பிரைஸ் கண்டினியூஷன் செல்லருக்கு ப்ராப்பரா இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? செல்லருக்கு தான் பிரைஸ் கண்டினியூஷன் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? பையரை கண்டினியூ பண்ணாம செல்லர் வருவாங்க ப்ரோ. அப்புறம் செல்லர் கண்டினியூ. பையருடைய பிரைஸ் வேல்யூஸ் கண்டினியூ பண்ணாது மொமெண்டமா, அதாவது 3 கேண்டில்ஸ்டிக் இன் ரோன்னு சொல்லும்போது நம்ம ஒரு ப்ராப்பர் கண்டினியூஷன் சொல்றோம். அந்த கண்டினியூஷன் பையர் சைடுக்கு இருக்காது, செல்லருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ எனக்கு 2 செல்லர் கேண்டில் வந்திருக்குன்னா எனக்கு பிரைஸ் வேல்யூபிளா இருக்குன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் மார்க்கெட்ல யார் வந்தாகணும்? ஒரு இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக பிரைஸ் கண்டினியூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல யாருடைய மூவிங் இருக்கணும்? இந்த இடத்துல இப்போ மார்க்கெட்ல யாருக்கான மூவிங் இருக்கணும்? எஸ், அவ்வளவுதான். ஒரு ப்ராஃபிட் ஆகுது லூஸ் ஆகுதுங்கிறது செகண்டரி. ஒரு பிரைஸ் கண்டினியூஷன் யாருக்கு வேல்யூபிளா இருக்குங்கிறத பார்த்து அடுத்தடுத்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மேஜரான விஷயம். அடுத்து நம்ம எப்படி ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும், இதே இடத்துல ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் என்ட்ரி எப்படி எடுக்கிறது, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல போகுதுன்னா பிரைஸ் யாருக்கு இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஏன்னா அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரிக்கு நமக்கு ஒரு பாசிபிலிட்டி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ ஒரு பிரைஸ் கண்டினியூஷன் அப்படிங்கிறது செல்லர் சைட் வேல்யூபிளா இருக்குன்னா அந்த இடத்துல பையருக்கான வேல்யூஸ் கண்டினியூ பண்ணக்கூடாது. இஃப் பையர் கண்டினியூ பண்ணுதுன்னு சொல்லும்போது அந்த லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் ட்ரேட். அந்த டைமில் ட்ரேடை ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் கன்சாலிடேட்டை ஏற்படுத்துதா இல்லை அடுத்தடுத்து மொமெண்டம் வைஸில் கண்டினியூ பண்ணுதா நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். சிம்பிள் தான். நான் சொல்றது புரியுதா? ஒரு ஹையர் டு லோவரில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ரீச்டு ஏரியா ப்ரைஸ் ரீச் பண்ணிட்டு க்ளோஸ் வைக்காத லெவல்ஸ் இம்பேலன்ஸ் லெவல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரா பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் சப்போர்ட் லெவல்னு ஒன்று எடுக்கிறீங்க, இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு ஒன்று எடுக்கிறீங்க. தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் யாருடைய கண்டினியூஷன் ப்ராப்பராக இருக்குன்னு பார்க்குறோம். நமக்கு இங்கே ஒரு செல்லர் ஃபால் இருக்குது, ஒரு 4 கேண்டில் செல்லர் ட்ராப் ஆகுறாங்க. தென் பையர் கண்டினியூ பண்ணுறாங்க. பையருக்கான கேண்டில்ஸ்டிக் ப்ரெஷர் வைஸில் ஸ்ட்ராங்காக வருது. பட் அடுத்தடுத்து பையரால் கண்டினியூ பண்ண முடியல, செல்லருக்கான ப்ரெஷர். வரக்கூடிய செல்லரும் மார்க்கெட்டில் ஒரு கண்டினியூஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது ப்ரைஸ் யாருக்கு வேலிடாக இருக்குன்னு அர்த்தம்? ப்ரைஸ் யாருக்கு வேலிடாக இருக்குது? ப்ரைஸ் யாருக்கு வேலிடாக இருக்குது? செல் சைடுக்கு, அதாவது சப்ளை. கரெக்டா? செல்லர் சைடில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்ளைல இருக்கக்கூடிய ப்ரைஸ் வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி செல்லருக்கான சைடில் செல் சைட் ப்ரைஸ், அதாவது டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லும்போது யாருக்கான ப்ரைஸ் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ணக்கூடாது? பையருக்கான ப்ரைஸ் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்போது ஒரு பையர் வராங்க, இன்னொரு பையர் வராங்க, இனிமேல் யார் வரக்கூடாது? மார்க்கெட்டில் யார் வரக்கூடாது? பையர் வரக்கூடாது. அப்படி பையர் வருதுன்னா பையருக்கான பிரைஸ் வேல்யூ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கப்புறம் நம்ம டைரக்டா ஒரு செல் ட்ரேட் என்ட்ரி பண்ணுவோம். இந்த 2 பையரை பார்த்ததுமே ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம செல் பண்ணுவோம். தென் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த லெவலில் நான் செல் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் இருக்கா? இது என்ன கான்செப்ட்ல எடுப்பீங்க நீங்கள்? வால்யூம் பிரஷர். அவ்வளோதான். ஸோ ஒரு ட்ரேட் நம்ம எடுக்க போகிறோம், அது ஒரு கான்செப்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரீச்டு ஏரியா, ப்ரைஸ் இம்பேலன்ஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ரெண்டாவது, அந்த ஒரு இம்பேலன்ஸுக்கு அப்புறம் யாருடைய ப்ரைஸ் கண்டினியூ பண்ணுதுங்கிற பார்க்க போறீங்க. பையர் ஒரு செல்லர் கண்டினியூ பண்ணுறதுங்கிறத பார்க்க போறீங்க. இப்போ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நான் செல் பண்ணும், அதுவும் நான் செல் பண்ணி சரி ஓகே. தென் யாருக்கான ப்ரைஸ் கண்டினியூ பண்ணுதுன்னு பார்க்க போறீங்க. கண்டினியூ பண்ணக்கூடிய ப்ரைஸில் யாருக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இங்கே செல் சைடுக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் 2 பையர் வராங்க. பையர் கண்டினியூ பண்ணக்கூடாது. இஃப் பையர் கண்டினியூ பண்ணுது, இஃப் இந்த லெவலில் இப்போ பையர் கண்டினியூ பண்ணதுன்னா ப்ரைஸ் என்ன ஆயிரும்? பை சைடுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு இங்கே சப்போர்ட் லெவலுக்கான ப்ரைஸ் வந்து சப்ளைல பேலன்ஸாக இருக்காது. எனக்கு இந்த லெவல் பேலன்ஸ் ஆகாது, சப்போர்ட் லெவல் பேலன்ஸ் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பை சைடுக்கான வேல்யூ கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம செல் பண்ணுறோம். செல் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். ப்ரீவியஸில் பார்க்குறீங்க ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்.
செல்லருக்கான பிரைஸ் பிரதர் ப்ரெஷர் அப்ளை ஆகுறதுக்கான கன்ஃபர்மேஷன். சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஏன் பிரதர் செல் ட்ரேட் எடுத்தீங்க? இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்களே சொல்லலாமே. இப்போ இந்த இடத்துல யாருக்கான பிரைஸ் நீட் உங்களுக்கு இருக்கு? செல்லுக்கு தான் பிரதர் இருக்கு. பட் செல்லருக்கு. இருந்தாலும் நமக்கு அந்த 2 கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே பிரதர் எடுக்கணும். இப்போ நம்ம ஆமா 2 கிரீன் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் எடுத்திருக்கோம் பிரதர். ஆமா அப்படிதானே எடுப்போம். இப்போ 3 பையர் கேண்டில் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? 3 கேண்டில்ஸ்டிக் in a row கண்டினியூ பண்ணிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் யாருக்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும்? பையருக்கு இன்க்ரீஸ் அப்படி ஆகும் பை பிரதர். சைடுக்கு பிரைஸ் கண்டினியூ பண்ணிடுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய சப்ளை இம்பேலன்ஸை மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணாது, கன்சாலிடேட் ஏற்படுத்தும், கண்டினியூஷன்ஸும் இருக்காது. அடுத்தடுத்து பிரைஸ் கன்சாலிடேட் ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். பை சைடும் வேல்யூ இருக்கு, செல் சைடும் வேல்யூ இருக்குன்னா பிரைஸ் கண்டிப்பா ஹோல்டிங் பொசிஷனை கிரியேட் பண்ணும். அப்படி பண்ணாதான் நெக்ஸ்ட் யாருக்கான ப்ரெஷர் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ்ல அதிகமா இருக்கோ அந்த ப்ரெஷர் அடுத்தடுத்து எக்ஸைட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு பிரைஸ் செல் சைடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா பையர் வருவாங்க, பையர் ரிஜெக்ட் பண்ணி செல்லர் ஸ்ட்ராங்கா அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. கரெக்டா? செல்லரும் பிரைஸ் ஓகே வைஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, பையரும் பிரைஸ் வைஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ரெண்டு பிரைஸும் என்ன ஆக ஆரம்பிக்கும்? மார்க்கெட்ல கன்சாலிடேட் ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கு. பிரதர், சொல்லுங்க. ப்ரீவியஸா எடுத்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2 ரெட் கலர் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா அதை கன்ஃபர்மேஷன் வச்சுதான் அடுத்த இது வந்து நம்ம எடுத்தோம் பிரதர். ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தோம்ல பிரதர். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல ஒரு பிரதர். நிமிஷம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி எடுத்தது எந்த லெவல்ல இதுல எடுத்தோம்? ஆமா, அந்த செல்லர் வந்திருக்காங்க. ஆமா, சோ இந்த அதுக்கப்புறம் அதை எடுத்தோம் கண்டினியூஷனுக்காக பிரதர். செல் ட்ரேட் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ இந்த 2 கிரீனுக்கு அப்புறம் ஏன் அது எடுத்தோம்னு சொல்லி தான் பிரதர் கேட்கிறேன். இதுல நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குன்றதுக்காக கேட்கிறேன் ப்ரோ, பிரதர். நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் திங் என்னன்னா, ஒரு கண்டினியூஷன் சொல்லும்போது நமக்கு தேவையான கண்டினியூஷன் சப்ளையோட கண்டினியூஷன். செல் சைடுக்கான பிரைஸ் கண்டினியூஷன் தேவை, செல்லருக்கான பிரைஸ் கண்டினியூஷன் தேவைன்னா அங்க செல் சைடுக்கு பிரைஸ் சப்ளை ஆகுது. கரெக்டா? அப்போ பையருக்கான பிரைஸ் அங்க என்ன ஆகக்கூடாது? டெவலப் ஆகக்கூடாது, டெவலப் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஆகக்கூடாது. அப்போ பையருக்கான பிரைஸ் டெவலப் ஆகுது, பை சைடு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேல்யூ ஸ்ட்ராங்கா பிரைஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? ஒரு மொமெண்டமா ஃபார்ம் ஆகும், 3 கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப்போ எனக்கு இங்க 2 கேண்டில்ஸ்டிக் இங்க வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு, இங்கேயும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு கேண்டில்ஸ்டிக் வந்துச்சுன்னா பிரைஸ் யாருக்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும்? பை சைடுக்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். அப்போ பையரும் செல்லரும் வேல்யூபிளா ஸ்ட்ராங்கா ஆக ஆரம்பிக்கிறாங்கன்னா பிரைஸ் வந்து சப்ளைக்கும் வராது, சாரி சப்போர்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பிரைஸ் இம்பேலன்ஸுக்கும் வராது, ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரைஸ் இம்பேலன்ஸுக்கும் வராது. நடுவுலயே கன்சாலிடேட்டை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் 2 பையருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? பிரைஸ் சப்ளைக்கு தான் இருக்கு, செல் சைடுக்கு தான் இருக்கு. அப்ப இதுக்கு மேல பையர் கிட்ட வேல்யூ இல்லைன்னா பையர் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ செல் பண்றோம். புரிஞ்சுதா பிரதர்? இப்ப அந்த 2 கிரீன் கேண்டிலுக்கு அப்புறமா இப்ப நம்ம 2 ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப நம்ம அடுத்த கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்க இடத்துல நம்ம ரெட் கலர். ஆமா பிரதர், அதான் கேக்குறேன். இந்த இடத்துல நம்ம செல் பண்ணிருப்போம். அப்ப இந்த செல் ட்ரேட் நமக்கு ஒரு மைனஸ் ஆகும். இப்போ இந்த மைனஸ் பாசிட்டிவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரக்சர் வைஸ்ல கான்செப்ட்ல போவோம். என்ன ட்ரேட் பண்ணிருப்பீங்க? செல்லருக்கு தான் பிரதர். அவ்வளவுதான். இப்போ இதே லைன்ல நான் ஒரு ஹரிசாண்டல் போட்டேன்னா உங்களுக்கு இந்த விஷயம் சிம்பிளா புரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் அகைன் ஒரு விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், ரீச்ட் ஏரியாவை பிரைஸ் இம்பேலன்ஸா ரெக்டாங்கிள் போட்டு டிரா பண்ணிட்டீங்க. சிம்பிள் விஷயம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பிரைஸ் கண்டினியூஷன் யாருக்கு இருக்குன்னு பாக்குறீங்க? செல்லருக்கு இருக்கு. தென் பையர் வராங்க, பையரால அடுத்தடுத்து கண்டினியூ பண்ண முடியல, செல்லர் வராங்க வித் கண்டினியூஷனோட. அகைன் பையர் வராங்க, பையரால கண்டினியூ பண்ண முடியல, செல்லர் கண்டினியூ பண்றாங்க வித் கண்டினியூஷனோட. பிரைஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து கண்டினியூ பண்ணுது. அப்போ பிரைஸ் வேல்யூ யாருக்கு ஸ்ட்ராங்கா டிராப் ஆக ஆரம்பிக்குதுன்னா செல் சைட். பிரைஸ் டிக்ரீஸ் ப்ரெஷர் வைஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது. ஸோ அடுத்தடுத்து பிரைஸ் பை சைடுக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ 2 பையர் வந்ததும் நம்ம என்ன பண்றோம்? செல் பண்றோம். 2 செல்லர் வந்ததும் பிரைஸ் கண்டினியூஷன் வேல்யூ வைஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம செல் பண்றோம் அகைன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? இது செல்லர் கேண்டிலா முடியுதுன்னு சொல்லும்போது சேம்னா செல் தான் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இப்போ இங்க நம்ம இப்போ நீங்க சொன்ன இடத்துக்கு வர 2 பையர் போயிருக்காங்க, ஒரு செல் பண்ணிருப்போம், ஒரு ப்ராஃபிட் ஆகுது. அப்போ 2 செல்லர் வராங்க, அடுத்து பிரைஸ் ப்ராப்பரா இருக்கு, வேல்யூபிளா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம செல் பண்ணுவோம். அந்த செல் ட்ரேட் வந்து நமக்கு லூஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது வேல்யூஸ் செல்லருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இந்த லெவல்ல யாருக்கான பிரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட் பிரேக் பண்ணி வருது? கீழே இருக்கக்கூடிய பையருக்கான பிரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட் பிரேக் பண்ணி செல்லர் எக்ஸிட் பண்றாங்க. அப்ப இந்த லெவல்ல யாருக்கான வேல்யூ ஸ்ட்ராங்கா இருக்கும்? செல்லர் பிரதர். எஸ். அப்ப இந்த லெவல்ல நீங்க நார்மலா அது வால்யூம் பிரைஸ் ப்ரெஷர் கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஒரு செல் பண்றோம்.
1 or 2 மினிட் மேக்ஸிமம் 2 மினிட் எடுப்பீங்க. வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர் கான்செப்ட் பேசினா இப்போ இதுக்குன்னு சொல்லும்போது 1 மினிட்ல எடுப்பீங்க. ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுவீங்க. அவ்வளோதான். அடுத்து என்ன நடக்குது? சேம் 2 செல்லர் கண்டினியூ பண்ணுறாங்க. 1 2 2 செல்லர் வந்துடுச்சு. அப்போ நம்மளோட அனலைஸ் என்ன? செல்லர் கிட்ட வேல்யூ இருக்குது, ப்ரைஸ் வேல்யூ ப்ராப்பராக இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஒரு ப்ரைஸுடைய வேல்யூ ஒரு கண்டினியூஷன் மொமெண்டமில் ப்ராப்பராக இருக்குது, ஹோல்டிங்கில் இல்லாமல் கண்டினியூஷன் சைடில் பேலன்ஸ்டாக இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? வித் என்ன வேணும்? எங்க ஒரு வால்யூம் இருக்கணும். ஒரு கண்டினியூஷன்ல பிரைஸ் ப்ராப்பரா இருக்குங்கிறத எப்படிங்க சொல்லுவீங்க? வால்யூம் நல்லா 1 3 by 1 கேண்டில் கம்ப்ளீட் கண்டினியூ பண்ணி பண்ணுங்க. போகணும். இல்ல வால்யூம் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணுங்கிறது செகண்டரி. கண்டினியூஷன் வேணும் ஃபர்ஸ்ட், அதை மறந்துடாதீங்க. அதுதான் ப்ரோ சொன்னேன். நீங்க சொன்னீங்க, அதான் கேட்குறேன். கண்டினியூஷன் வேணும். அந்த கண்டினியூஷனுக்காக தான் இங்க நீங்க செல் பண்றீங்க. ஏன்னா கண்டினியூஷன் இருக்குன்னா பிரைஸ் வேல்யூ ப்ராப்பரா இருக்கு. அப்ப எனக்கு இங்க அடுத்தடுத்து பிரைஸ் கண்டினியூஷன் கொடுத்துட்டு இருக்கிறது செல்லர் கிட்ட வேல்யூஸ் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய சப்ளைலையும் பிரைஸ் இம்பேலன்ஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட்ல நம்ம என்ன தான் ட்ரேட் பண்ணி ஆகணும்? செல் தான் பண்ணுவீங்க. இதான் பார்க்குறோம் பிரதர். ஆ இப்ப அந்த ஒரு 2 ரெட் கலர் கேண்டிலுக்கு அப்போ ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குல்ல பிரதர். ம் இப்ப அந்த அந்த கேண்டில் வந்து இப்ப நம்ம ரெட்டா எடுத்திருக்க வேண்டியது நமக்கு வந்து கிரீனா மாறி இருக்கு பிரதர். ம் அது லாஸ் ஆகி அடுத்த கேண்டில் இப்போ வந்து நம்மளோட அந்த வால்யூம் இது படி நம்ம எடுக்கணும். இதை வந்து அந்த அந்த இன்ஸ்டன்ட்ல எப்படி பிரதர் நம்ம உடனே ஒரு ப்ரீ பிளான்டா இருக்கணுமா, இல்லைன்னா வந்து எப்படி பிரதர்? ஆக்சுவலாக நான் என்ன சொல்றேன், நீங்க நார்மலா இந்த லெவல்ல என்ன பண்ணுவீங்க? செல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் என்ன பண்ணுவீங்க? செல் பண்ணுவீங்க. சிம்பிள். கரெக்டா? தேர்ட் கேண்டில் நீங்க செல் பண்ணிட்டீங்க, பட் ட்ரேட் என்ன ஆயிடுச்சு? லூஸ் ஆயிடுச்சு. ஒரு பையர் நெகட்டிவ் ஆயிடுச்சு. அப்படி நெகட்டிவ் ஆகக்கூடிய பையர் உங்களுக்கு எந்த கான்செப்ட் பேஸ்ல ஸ்ட்ரக்சரை மேக் பண்றாங்க? ஹரிசாண்டல் போடணுமா? ஒரு நிமிஷம் ஹரிசாண்டல் போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, அதனால தான் நான் மேலோட்டமா சொல்றேன். ஏன்னா வால்யூம் பிரைஸ் ப்ரெஷர்லாம் 3 மாசம் 4 மாசம் வச்சு தீட்டிருப்பேன். கரெக்டா? இப்போ இந்த லெவல்ல நான் டிரா பண்றேன்னா இப்போ இதுல நம்ம என்ன ட்ரேட் பண்ணுவோம்? செல்லர் வராங்க, பையர் ப்ரெஷர், செல்லர் வராங்க, பையருக்கான ப்ரெஷர், செல்லர் பிரேக் அவுட் எடுக்குது, தென் பையர் போகும்போது இங்க நீங்க செல் பண்ணிருப்பீங்க, ட்ரேட் லூஸ் ஆகுது. பட் பிரைஸ் யாருக்கு தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். பிரைஸ் யாருக்கு இருக்கு வேலிட்? கண்டினியூஷன் யாருக்கு இருக்கு வேலிடா? செல்லர் தான். எஸ். அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஷர் யாருக்கு இருக்கும்? செல்லர் தான். எஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம செல் பண்றோம். இல்ல நான் ட்ரேட் பண்ணல, நான் வெயிட் பண்றேன், எனக்கு வேற கான்செப்ட்ல போக வேண்டாம், இதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள கன்ஃபர்மேஷன்லேயே நான் ட்ரேட் பண்றேன்னா இங்க லூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதை ரெக்கவர் பண்ண மாட்டீங்க. அடுத்து ஒரு செல்லர், 2 செல்லர். அப்போ எனக்கு அடுத்து யார் தான் வந்தாகணும் பிரைஸ் கண்டினியூஷனுக்கு? செல்லர் தான். செல் தான் பண்ணுவீங்க. எண்ட் ஆஃப் த டைம் பிரைஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு ரீச் பண்ண வேல்யூவை மார்க்கெட் வந்து பேலன்ஸ் பண்ணும். கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிடுச்சா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். 3 2 1 என்ன பண்ணும்? சொல்லுங்க ப்ரோ. பிரதர் இப்போ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்றோம் பிரதர். அந்த இடத்துல வந்து இந்த பிரைஸ் ரீச் வந்து இப்ப ஒரு சிங்கிள் கேண்டலோ இல்ல மல்டிபிள் கேண்டலா இருந்தாலும் ஓகேவா பிரதர்? அதை லெவலா எடுத்துக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் இல்ல மல்டிபிளா வரக்கூடியது நமக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்காது. ரெசிஸ்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு பிரைஸ் டு இன்னொரு பிரைஸ் வந்து டைரக்டா பிரைஸ் வைஸ்ல சேஞ்ச் பண்ணும். இப்போ ஒரே இடத்துல 10 கேண்டில் 10 விக் இருக்குன்னா அது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அது ஒரு கன்சாலிடேட் ஏரியாவா இருக்கும், ஃபைட்டிங் ஏரியாவா இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லைல்ல. ஓகே பிரதர். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல், அதுல ஒரு சிங்கிள் கேண்டில்ல விக் இருந்தாலும் சரி, 2 கேண்டில்ல விக் இருந்தாலும் சரி, நம்ம அதை பொதுவா போட்டு டிரா பண்ணி ட்ரேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் த டைம் பிரைஸ் ஒரு கண்டினியூஷன்ல இருக்கு. பிரைஸ் வேல்யூஸ் ஒரு பிரைஸுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். பையர் ஒரு செல்லர், பையருக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரைஸ் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக பையர் ட்ரேட் பண்ணுவீங்க. செல்லருக்கு பிரைஸ் பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லும்போது செல் சைடுக்கு ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போ நமக்கு இங்க பிரைஸ் கண்டினியூஷன்ஸும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய லெவல்ஸ் பிரேக் அவுட்ஸும் நமக்கு செல் சைடுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? செல் சைடுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணோம். எண்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரீச் ஏரியா என்ன ஆயிடும்? பேலன்ஸ் ஆயிடும். அவ்வளோதான் பிரதர். இப்ப நமக்கு இப்ப ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இப்ப நமக்கு வந்து அந்த ஒரு பிரைஸ் டிராப் பண்ணது நமக்கு கிளியரா தெரியுது பிரதர். பட் நம்ம வேற ஒரு சார்ட்ல பண்ணும்போது ஏதாச்சும் மைனரா ஒரு கன்சாலிடேஷன் அந்த மாதிரி இருந்தா அது எப்படி பிரதர்? கன்சாலிடேட்னா தான் நம்ம இந்த ட்ரேடே பண்ண வேணாம்ல.
எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்லப்பா மினிமம் கன்சிடரேஷன் எடுத்துட்டு கீழே வர்றதோ இல்ல பிரைஸ் பில்டப் ஆகுறதோ இல்ல ஃபால் ஆகுறதோ சின்ன மைனர் கன்சல்டேஷன் வந்து அதை கன்சிடர் பண்ணலாமா? கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் சொல்றேன்னா, இப்போ சிம்பிளா ஒரு விஷயம் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் லெவல், பிரைஸ் செல் சைட் கண்டினியூ பண்ணும்போதே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? எதுக்கு ஃபிக்ஸ் ஆவீங்க? சப்போர்ட் லெவலுக்கு பிரைஸ் என்ன பண்ணணும்? சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் ரீச் பண்றதுக்காக தானே ட்ரேட் பண்ணுவீங்க. ஆமாவா இல்லையா? எங்க செல்லருக்கு வேல்யூஸ் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லும்போது நம்ம யாருக்கான ட்ரேடை அடுத்தடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிப்போம்? பையருக்கா செல்லருக்கா? செல்லருக்கு தான் ப்ரோ. அப்போ செல்லருக்கு நம்ம அப்ளை பண்றோம்னு சொல்லும்போது பையர் மார்க்கெட்ல என்ன பண்ணக்கூடாது? கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்படி பையர் கண்டினியூ பண்ணுதுன்னா அங்க பிரைஸ் வந்து என்ன ஆகும்? ரெண்டு பேர்கிட்டயுமே பிரைஸ் இருக்கு. அப்போ எனக்கு யாருடைய பிரைஸ் பேலன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ பிரைஸ் என்ன ஆகும்? ஒரே இடத்துல ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா ஒரே இடத்துல ரன் ஆகும், கன்சாலிடேட் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கன்சாலிடேட்ல இருந்து ஒரு ப்ரெஷர் எக்ஸிட் ஆகுதுன்னு அதில் நம்மளால புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண முடியாது. அதனாலதான் கண்டினியூஷன்ஸ் இருக்கக்கூடிய சார்ட்டை சூஸ் பண்றோம்னு சொல்றோம். நம்ம ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணி வைப்போம், அங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், சப்போர்ட் இருக்கும், நடுவுல பிரைஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு நடுவுல போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு மொமெண்டம் வைஸ்ல மார்க்கெட்டோடைய ரன்னிங் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்து ஸ்ட்ரக்சர் வைஸ் ஃபார்ம் ஆனாதான் தெரியும். இப்போ இதே இடத்துல ஒரு 3 பையர் நமக்கு வருதுன்னு நம்ம இந்த டைம்ல என்ன பண்ணிடுவோம்? ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்து 2 செல்லர் வருது ப்ரோ, உடனே நான் செல் பண்ணலாமா? நோ. ஏன்னா ஆல்ரெடி பையர்கிட்டையும் ப்ரைஸ் இருக்கு. அப்போ செல்லர் ப்ரைஸ் வைஸ்ல அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும், ஒரே இடத்துல ஹோல்டிங் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி ஹோல்ட் ஆகும்போதும் ஓவர் ஃபைட்டிங் கிரியேட் ஆகும்போது நம்ம ட்ரேட் அந்த டைம்ல அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்கு நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம நாலேஜை கெயின் பண்றோம் கான்செப்ட் வைஸ்ல. இல்ல செல்லர் தான் வரும், சப்ளை தான் போகும்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணல. ஒரு பிரைஸ் கண்டினியூஷன் அது செல்லருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஓர் பையருக்கு ஸ்ட்ராங்கா வந்துச்சுன்னா பையருக்கான சைடுக்கு நீங்க அடுத்தடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய பிரைஸ் இம்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் யாருக்கான பிரைஸ் மார்க்கெட்ல ஒரு கண்டினியூஷன் கிரியேட் பண்ணலாம்? மேபி பை சைடுக்கு ஒரு பிரைஸ் கண்டினியூ பண்ணலாம். அப்படி கண்டினியூ பண்ணிச்சுன்னா அடுத்து 2 செல்லர் வரும்போது நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? பை பண்ணுவீங்க. அப்போ 3 செல்லர் வந்துருச்சு. அடுத்தடுத்து 3 செல்லர் 2 பையர்லாம் சொல்லக்கூடாது, கண்டினியூஷன் தான் சொல்லணும். அப்போ அடுத்தடுத்து 2 பிரைஸுமே மார்க்கெட்ல கண்டினியூஷன் கொடுக்குதுன்னு சொல்லும்போது நீங்க அந்த கான்செப்டை ட்ரா பண்ணிடுவீங்க அந்த இடத்துல. ஏன்னா மார்க்கெட்டுடைய பிரைஸ் இம்பேலன்ஸையும் ரீச்டான பிரைஸ் வேல்யூயும் க்ளோஸ் வைக்கிறதுக்காக மூவ் ஆகாது. 2 பிரைஸுமே பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லும்போது அப்போ நம்ம ட்ரேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவாய்ட் பண்றது பெட்டர். எண்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். சில நேரம் கரெக்டாக வந்து க்ளோஸ் வைப்பாங்க, சில நேரம் இந்த மாதிரி பிரேக் அவுட் எடுத்து அடுத்தடுத்தும் செல்லர் வைஸில் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா இந்த இடத்துல கரெக்டாக க்ளோஸ் வச்சுட்டு அடுத்து பையருக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மூவ் பண்ணுவாங்க, ஆர் இதே இடத்துல கன்சாலிடேட்டை கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர். அதுக்கு ஓவரால் மார்க்கெட் ஒரு கண்டினியூஸ்ல இருக்கிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓவர் கன்சாலிடேட்ல இருக்குன்னு சொல்லும்போது நமக்கான பிரைஸுக்கான ரியாலிட்டி அந்த டைம்ல நமக்கு புரியாது. ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும், 2 ட்ரேட் லாஸ் ஆகும், அடுத்து 3 ப்ராஃபிட் 1 லாஸ் அப்படியே ஓடிட்டு இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுதா விஷயம்? சிம்பிளா ஒரு ரீகால் கொடுக்குறேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் ரீச் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, சிம்பிள். அதுக்கப்புறம் யாருடைய பிரைஸ் கண்டினியூ ஆகுதுன்னு பாக்குறீங்க. செல்லருக்கான பிரைஸ் கண்டினியூ ஆகுதுன்னா அடுத்து பையர் கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்போ 2 பையர் வருதுன்னா அடுத்து ஒரு செல்லருக்காக நம்ம ஸ்ட்ராங்கா ட்ரேட் பண்றோம். ஏன்னா பையர் கிட்ட வேல்யூஸ் இல்லை, செல்லர் கிட்ட வேல்யூஸ் அதிகமா இருக்கு. ஸோ செல் ட்ரேட் என்ட்ரி பண்றீங்க. செல்லர் 2 கேண்டில் கொடுக்குதா, செல்லர் கிட்ட வேல்யூ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லும்போது செல்லருக்கான வேல்யூஸ் கண்டினியூ பண்ணி ஆகணும். ஸோ அடுத்து செல்லருடைய கண்டினியூஷனுக்காக 3rd கேண்டிலுக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்க, ப்ராஃபிட் பண்றீங்க. ஸோ இப்படியே இந்த சப்ளை லெவல் இந்த சப்போர்ட்ல இருக்கக்கூடிய ரீச் ஏரியா ரீச் ஆகி க்ளோஸ் வைக்கிறது வரைக்கும் நீங்க அடுத்தடுத்து செல் பண்ணுவீங்க. ஒருவேளை 2 செல்லர் வருது ப்ரோ, ஒரு பையர் வருது, எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான்னு பார்த்து நீங்க செல் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து பிரைஸுக்கான வேல்யூ ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறத பார்த்து. இல்லை எனக்கு அதுக்கும் ஆன்சர் கொடுக்கல, அடுத்தடுத்து பையர் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்குது, அந்த டைம்ல ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா 2 பிரைஸுமே பிரைஸ் கண்டினியூஷன் கொடுக்குது. பிரைஸ் ஆஃப் நார்மல் பிரைஸுக்குள்ள ட்ரேட் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு அடுத்து பிரைஸ் கண்டினியூ பண்ணாது, ஒரே இடத்துல ஹோல்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நான் இப்போ சொல்றது புரியும். 2 பிரைஸுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவில் வேல்யூபிளா வருது அப்படின்னா கண்டிப்பா 2 பிரைஸும் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணாது, ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் ஹையர் அண்ட் லோவரா இருக்கும், இல்லைன்னா ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி அடுத்தடுத்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். கண்டிப்பா அவாய்ட் பண்றது பெட்டர். புரிஞ்சுது? இப்போ யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட் இப்போ அடுத்த லெவலில் சொல்லும்போது இங்கே வரைக்கும் இருக்கு, இதுவும் சப்போர்ட் லெவல் தான்.
ஸ்ட்ரக்சர் வைஸ்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்க நீங்க ட்ரேட் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். எப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல பிரைஸ் ரன் ஆக ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ, எப்போ அந்த ஒரு லெவல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த டைம்ல நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். கூடி போனா ஒரு 5 ட்ரேட் ப்ராஃபிட்னா ஒரு ட்ரேட் ஆர் 2 ட்ரேட் லாஸோட அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஒன்று வெளியில வரலாம், இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நான் சொல்லிட்டேன். தென் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுவீங்க. ட்ரெண்ட் அனலைஸ் எப்படி எடுப்பீங்க? நீங்க நார்மலாவே மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுமே அனலைஸ் பண்ணுவீங்க. மார்க்கெட்டுக்கான ப்ரெஷர் யாருக்கு இருக்கு, யாருக்கான வேல்யூபிளான ப்ரெஷர் இருக்கு. இங்க ஓவரால் மார்க்கெட் கன்சாலிடேட் தான், பை செல் ப்ரெஷர் தான் இருக்கு. ஸோ இதை நம்ம பெருசாக எதுவும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் நமக்கு கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர்லாம் பெரிய அளவில் தெரிஞ்சுக்க முடியாது. 2 பேரோட ப்ரெஷரும் இருக்கும். ஏன்னா கன்சாலிடேட் தான் பண்ணாங்க. அதுவும் 1 2 3 4 5 ஒரு 5 மணி நேரத்துக்கு மார்க்கெட் ஃபைட்டிங்லேயே தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸை மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணி மூவ் பண்ணுதான்னு சொல்லிட்டு 1 மினிட் இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுங்க. இஃப் அது வேலிடாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுங்க, ஆர் நாட் எக்ஸிட் ஆகுங்க. சிம்பிள் தான். நம்ம இதுக்குள்ளே இருந்தாகணும், இதில் எப்படினாலும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. அட் த சேம் டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே வச்சு ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் என்ட்ரி எடுத்துடணும், இதிலே 20 ட்ரேட் என்ட்ரி வின்னிங் ரேஷியோ எடுத்துடணும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வாட் எவர் கான்செப்ட் யூ லேர்ன், அதில் 1 or 2 ட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வால்யூம் ப்ரெஷர் கற்றுக்கிட்டீங்களா, அதுலேயே 10 ட்ரேட் எடுத்துருவேன், 10 ஸ்ட்ரக்சருக்கு அதுலேயே நான் போயிட்டு ப்ராஃபிட் பண்ணுவேன், கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷரா, அதில் ஒரு 2 ட்ரேடு, அடுத்து வால்யூம் ட்ரேடு இருக்கு, அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1 or 2 ட்ரேட்ஸ், 4 ஆச்சா. அடுத்து ப்ரைஸ் சென்டின கண்டினியூஷன், அதில் ஒரு 2 ட்ரேட் எடுக்கலாமா? அப்போ எவ்வளோ ஆச்சு? 2 4 6 ட்ரேட் ஆச்சு. தென் இதில் ஒரு 2 ட்ரேட் ஆர் 3 ட்ரேட் ஈஸியாக கிடைக்குது. கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கும்போது கிடைக்குது. அப்போ இதுலேயே உங்களுக்கு 6 ஒரு 9லேருந்து 10 ட்ரேட் கூட உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்துடும். அப்போ ஒரு ட்ரேட் லாஸ் ஆனாலும் அடுத்த ரெக்கவர் மெத்தட்ஸில் நீங்கள் அடுத்து ரெக்கவர் பண்ணி வரும்போது ஓவரால் அந்த கான்செப்ட் வைஸில் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஒரே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? 5 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும். 6வது ட்ரேட் லாஸ் ஆனதும் 5 ட்ரேட் ப்ராஃபிட் ஆன ஓவர் கான்ஃபிடென்ட்ல அடுத்தடுத்து மேக் பண்ணுவோம் என்ட்ரிஸை. அது என்ன ஆகும்? அடுத்தடுத்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு வேளை ப்ராஃபிட் ஆச்சுன்னா ஓகே, லூஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது மார்டினை போட்டு அடிப்பீங்க. கரெக்டாக? அப்படி பண்ண வேணாம்னு சொல்கிறேன். ஒரு கான்செப்ட் இருக்கா, அதில் ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் எடுத்தால் அந்த ஸ்ட்ரக்சருக்கான பதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓவர் உங்களுக்கு அவாய்ட் பண்ணணும்னு தோணுதா, தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓவர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எண்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கான பதில் கிடைக்கும். இதுக்கு ஸ்ட்ரக்சர் தெளிவாக இருக்கணும். கன்சாலிடேட்டை மேக் பண்ணுதுன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு என்ட்ரிஸ் மேக் பண்ணாதீங்க. கன்சாலிடேட் ஏரியாவில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் லெவல்னு சொல்லும்போது கன்சாலிடேட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் உங்களுக்கான வேலிட் ஆன்சர் கொடுக்காது. புரிஞ்சுதா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். டவுட்ஸ் இருக்கா? என்ன ப்ரோ கேட்கல எனக்கு. ஏதோ கேட்குறீங்க, எனக்கு கேட்கல. ஒரு செகண்ட் கூட சொல்லாம சொல்லுங்க ப்ரோ. இது 1 மினிட்லயா இல்ல வேற டைம் ஃப்ரேம்ல கூட யூஸ் பண்ணலாமா பிரதர்? 1 மினிட்ல தான் மேக்ஸிமம் நான் பார்த்துட்டு இருக்கிறது. 1 மினிட்ல மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். வேற டைம் ஃப்ரேம்ல நான் எடுத்துக்கல. ஓகே, மேபி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 மினிட்னாலும் 2 மினிட்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பதில் இருக்குன்னா ஓகே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்ல பதில் இல்லை ப்ரோ அப்படின்னா அந்த டைம்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. 1 மினிட்டே ஓகே. இப்ப கரெக்டா பிரைஸ் கண்டினியூவேஷன்ல தான் கரெக்டா அதை வச்சிருக்கணுமா, இல்ல ஒரு கேண்டில் வந்து மாறி மாறி வந்து கூட அப்படி ரிவர்ஸ் ஆயிருந்தா அதை எடுத்துக்கலாமா பிரதர்? அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 2 பையர் ஒரு 2 செல்லர், ஒரு பையர் ஒரு செல்லர்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு கண்டினியூஷனை ஃபார்ம் பண்ணாது. ஒரே இடத்துல ரன் ஆகும், ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். தென் ட்ரேட் என்ட்ரிஸ் கிடைக்காது. விஷயமே அதுதான். நமக்கு தேவை ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பராக வேணும். ஸோ அதுக்கு நமக்கு கண்டினியூஷன் தானே பெஸ்ட்டு. கண்டினியூஷன் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னு சொல்லும்போது ஆன்சர் இருக்காது. ஆன்சர் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா பதில் நமக்கு தானே லாஸு. ப்ராஃபிட் ஆனால் ஓகே பெருசாக தெரியாது. அட் த சேம் அது லூஸ் ஆகுதுன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். கரெக்டா? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கவனம். ஸ்ட்ரக்சர் நம்ம தெளிவாக பிடிக்கிறோம். நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறோம், அவ்வளோதான். ஸ்ட்ரக்சர் இல்லை ப்ரோ, பட் ஆன்சர் தெளிவாக கொடுத்து போகிற மாதிரி இருக்கு. எக்ஸ்ட்ரா கேண்டில் கொடுக்குது, ஃபைட்டிங் கொடுக்குது, கேப் அப் இருக்கு, பட் ஆன்சர் நல்லா இருக்கு. நான் ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம், வேணான்னு இல்லை. பட் ரிஸ்க் இருக்குன்னு தெரியும் போது அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். அவ்வளோதான். கண்டினியூஷன் நல்லா இருக்கு. ஒரு ப்ரைஸ்
செல்லர் ஆர் பையர், டிக்ரீஸ் ப்ரெஷர் ஆர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர். இந்த ரெண்டு ப்ரெஷரில் ஒரு ப்ரெஷர் வேலிடாக இருக்குன்னு சொல்லும்போது ஸ்ட்ராங்கான என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இங்கெல்லாம் கிளியரான மூவ்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது. நல்ல ஆன்சர் தான். இப்போ இந்த கேன்ஸ்டிக் முடியுதுன்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் கிளியர் ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து பையருக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்து கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் பண்ணலாம். நடுவில் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுதுன்னு சொல்லும்போது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டாப் த ட்ரேட். இதே விஷயம் நீங்கள் ஃபாரெக்ஸில் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம், லாங் டேர்மில் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, கண்டினியூஷன் பார்ப்பீங்க. கண்டினியூஷனோட ஹையரில் எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, சப்போர்ட் லெவலோடைய லோவரில் என்ன பண்ணுவீங்க, டிபி செட் பண்ணுவீங்க. ஃபாரெக்ஸில் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேடை போட்டுட்டு வெயிட் பண்ணுவீங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சுன்னா நல்ல ஒரு டிபி, கன்சாலிடேட் பண்ணி கீழே வருது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து டார்கெட் செட் ஆகும். அவ்வளோதான். இது ஷார்ட் டேர்ம், அது லாங் டேர்ம். அவ்வளோதான் விஷயம். வேற ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ப்ரோ ஒரு டவுட்டுங்க கேளுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம கண்டினியூஷனுக்காக ட்ரேட் எடுக்கிறோம் இல்லைங்க ப்ரோ, மூணாவது கேண்டில் வந்து லெவலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்குங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம லெவலை ஃபிக்ஸ் பண்றதுக்காக வந்து ஒரு 5th கேண்டில் இல்லை 6th கேண்டில் அந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தா நம்ம அந்த பக்கமா வரப்ப அந்த 6th கேண்டில் ட்ரேட் எடுக்கலாமாங்க ப்ரோ? இல்லை அப்படி வேணாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டிலுக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்க, ப்ராஃபிட் ஆகுது. அடுத்து ஒரு செல்லர் வராங்க, ஒரு பையர் வராங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன, ஒரு செல்லர், 2 செல்லர். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, ட்ரேட் பண்ணுவீங்க. அடுத்து மார்க்கெட் அடுத்து 6வது இடத்துல ட்ரேட் பண்ணலாமான்னா வேண்டாம், அவாய்ட் பண்றது பெட்டர் ஆப்ஷன். அடுத்து ஒரு பையர் வருதா, அடுத்து ஒரு செல்லர், அடுத்து ஒரு செல்லர். நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லும்போது நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணால் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. ஏன்னா நடுவில் திடீர்னு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துடும். டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு பையர் வந்து ஒரு செகண்டில் மேலே போயிட்டு இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து நிற்கும். ஸோ அப்படிப்பட்ட டைமில் நம்ம ட்ரேட் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவ்வளோதான். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு பையர் ஆர் 2 பையர் வந்துச்சுன்னா அடுத்து பையர் கண்டினியூ பண்ணக்கூடாது, செல் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இங்கே வந்துருக்கிற மாதிரி 2 பையர் வந்துச்சுன்னா செல் பண்ணுவோம். ஒரு பையர் வந்துச்சுன்னா அடுத்து 2 செல்லர் அதுக்காக வெயிட் பண்ணி, செல்லர் கிட்ட பிரைஸ் இருக்குங்கிறதுனால மட்டும் செல்லர் கண்டினியூ பண்றதுக்காக அடுத்து செல் ட்ரேட் பண்ணுவோம். அடுத்து ஒரு பையர் வருதா, பையரால கண்டினியூ பண்ண முடியாது, நமக்கு தெரியும். 2 பையர் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு செல்லருக்காக ட்ரேட் பண்ணுவோம். ஒரு செல்லர் அடுத்தடுத்து வராங்களா, 2 செல்லர் வந்துருச்சு, அப்போ செல்லர் கிட்ட வேல்யூ இருக்கு, அடுத்து செல்லர் கண்டினியூ பண்றதுக்காக ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்படி நீங்க அனலைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரீச்ட் ஏரியா பேலன்ஸ் ஆகுறது வரைக்கும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு நடுவில் பிரைஸ் 2 பேரையுமே கண்டினியூ பண்ணுது ப்ரோனா ஒரு லாஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ரைஸ் அடுத்தடுத்து கன்சாலிடேட்டை தான் கிரியேட் பண்ணும். மேக்ஸிமம் கன்சாலிடேட்டை கிரியேட் பண்ணி தான் ப்ரைஸ் அடுத்து கீழே வரும், இல்லைன்னா மேலே போகும். ஸோ மார்க்கெட் அந்த கன்சாலிடேட்டை கிரியேட் பண்ணுதாங்கிறத பார்த்துட்டு அடுத்து நீங்கள் அந்த ட்ரேடை கண்டினியூ பண்ணலாம். அந்த டைம் அந்த சார்ட் அவாய்ட் பண்ணலாம். பெஸ்ட்டு. மோர் டவுட்ஸ்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொல்கிறது எத்தனை பேர்? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே இல்லை ப்ரோ, எனக்கு இது இன்னுமே தெளிவாகலை, ப்ராக்டிஸ் கூட என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது எத்தனை பேர்? எனிஒன்? ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் ஆர் லாஸ் ரெண்டையுமே ஷேர் பண்ணுங்க. இதனால இந்த டேலண்ட் எடுத்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டு விட்டுருங்க கீழே. இந்த ஒரு விஷயத்தினால இந்த ஒரு டேலண்ட் எடுத்தேன், இது லூஸ் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் அனலைஸ் பார்த்தேன், இந்த மாதிரி இருக்கு, அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளும் அதை தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ வரக்கூடிய கிளாஸ் செஷனில் அடுத்தடுத்த விஷயங்கள் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். டே 1 நல்லபடியாக கொண்டுட்டு போங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. லைவ் ட்ரேட் பண்ணும்போதும் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்க. ஹேவ் அ குட் டே. பை பிரதர்ஸ். பார்க்கலாம்.